கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். இப்போ வந்து தாலி கட்டுறது கூட இப்போ ரொம்ப வெஸ்டில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே வந்து தாலி கட்டுறது வந்து கூடாது, தாலி கட்டக்கூடாது, அது வந்து நம்ம பைபிளில் அப்படி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நாம் பைபிளில் இல்லாததுனால தாலி கட்டாமல் விட்டுறலாமா? தாலி கட்டுறதுங்கிறத நீங்கள் எதை குறிப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்துக்கள் இன்றைக்கு ஒரு மஞ்சள் கயிறை வந்து தாலியாக கட்டுறாங்க. அதை வந்து உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அதை கடவுளுக்கு முன்னால் படைச்சி அதுக்கு மஞ்சள்லாம் தடவி அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி படைக்கிறதோட அதை வந்து எல்லார் கையிலையும் அதை எல்லார்கிட்டையும் அதை கொடுக்குறாங்க. எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அதை ஆசீர்வதித்து இந்த மங்களம் அப்படின்றதும் பண்ணுறாங்க. அது ஒன்லி கடவுள்ன்ற மாதிரி இல்லை, அதுவும் அதில் இருக்கு. அதில் நம்ம கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணிட்டோம், செயின் போடுறத, தாலியை வந்து ஹூக் போடுறத தாலி கட்டுறதுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். தாலிங்கிறதே அவங்க மீன் பண்ணுறது செயின் அல்ல, முன்னால் இருக்க டாலர்ன்னு சொல்லுவாங்க. அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளில் சொல்கிறாங்கல்ல, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஸ்டேஜில் தாலி கட்ட மாட்டாங்க, வெளியே கூட்டு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் செருப்பு போடுற இடத்துல நிற்க வச்சு அங்கே தாலி கட்டிடுறாங்க. அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா சர்ச்சில் பாவம் செய்யக்கூடாது, வெளியே போய் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரங்க. அதெல்லாம் கட்டுறது வந்து நான் ஆமோதிக்கிற ஆள் தான். என்ன ஆமோதிக்கிறாங்களா இல்லையாங்கிறத இப்போ கேள்வி. சரி, அது வந்து அவங்கள பொறுத்ததுன்னு நான் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். சரி. ஆனால் நம்ம சொல்கிறது இப்படி சொல்லிட்டோம். கல்ச்சருக்கு அப்படி கல்ச்சர் இருந்துச்சுன்னா அதோட நம்ம போகிறது தான் நல்லது. அதோட போகிறது கண்ட்ரியில் இருக்கிறது அப்படி நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் யூத முறைமைப்படி பார்த்தீங்கன்னா, சில எபிசோடுக்கு முன்னால் நம்ம யாக்கோபு அவருடைய திருமணத்தை பற்றி பேசணும். அங்கே ஒரு பெரிய திருமணம் நடந்த மாதிரியே தெரியல. அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, அவ்வளோதான். அப்படி அனுப்பி விட்டுறலாமே. ரெண்டாவது, ஈசாக்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வெகுமதிகளை கொண்டு போய் ரெபேக்காளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாம் மாப்பிள்ளைங்கெல்லாம் பொண்ணுக்கு வந்து 100 பவுன் நகையை போட்டு ஒரு BMW கார் வாங்கி கொடுத்து அப்படி பொண்ணை கட்டிக்கிட்டு வரலாமே. நமக்கு சாதகமாக இருக்கிறத எடுத்துக்கிறதுங்க. ஐ திங்க் வில்சன் தான் ஒரு தடவை கேட்டார் நினைக்கிறேன் நம்ம சர்ச்சில், ஏசு இப்படிலாம் பண்ணாரா, நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏசு 33 வயசில் செத்துட்டாரு, நமக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டாரு. சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கல்ச்சரை, யூத கல்ச்சரை நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கு அந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்க. நம்ம மாம்சத்தில் யூதராக இருக்கிறவர்கள் யூதர் அல்லன்னு பைபிள் சொல்லிருச்சு. இதில் இன்னொரு அடிஷ்னல் விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் ரொம்ப நல்லவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்வதற்காக யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் யுத்தம் வரும்போது யூதர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எருசலேமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது யூதர்கள் யாரை வணங்குறாங்க, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முகமதியர்கள் யாரை வணங்குறாங்க அப்படின்னா, யூதர்கள் பிதாவாகிய தேவனை வணங்குகிறார்கள், யெகோவா என்று சொல்லுகிறார்கள். அதே தேவனை தான் முகமதியர்களும் முஸ்லீம்களும் வணங்குகிறார்கள். இவங்க 2 பேருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தேவன் யூதர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் தேவனிடத்தில் பட்சபாதம் இருக்கிறதாய் மாறிவிடும். நீங்கள் புறஜாதியாராக இருந்து இந்துக்களாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோகம் போக முடியாது, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோகம் போகலாம் அப்படின்னா அந்த தேவன் எப்படி இங்கே பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதலே நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதனால் அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகிறது முக்கியமல்ல. தேவன் சொன்ன சத்தியத்தை கீழ்ப்படிந்து மனமாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்தவுக்கு பிரியமாய் வாழ்கிறது தான் அங்கே முக்கியம். அதான் நம்ம சொசைட்டியில் நம்ம கிறிஸ்தவர்கள்னு தனியாக தெரியணும் அப்படின்றதுனால வந்து ட்ரெஸ் கோட் போடுறது, ஜொல் இல்லாமல் போடுறது, இப்படியெல்லாம் செய்கிறது ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு உதவுமா? ட்ரெஸ் கோடு மாற்றுறது ஒரு வேளை மேபி மிஷினரிஸ்லாம் வந்தப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நம்ம ஆட்களுக்கு பிடித்து அதை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதற்கு ஈக்குவலாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜுவல் போடக்கூடாதுன்னு எங்கெங்கே இருக்குது பைபிளில்? யார் இருந்தாங்க அப்படி? அப்புறம் எப்படி அது இங்கே வந்துச்சு கிறிஸ்தவத்துக்குள்ளே? இங்கே தான் டாக்டர் புஷ்பராஜ், இவர் பேர்லாம் சொன்னால் நம்மளெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. டாக்டர் புஷ்பராஜ், பிரதர் ஸ்டான்லிலாம் சொல்லுவாங்க, தனிப்பட்ட அனுபவத்தை உபதேசமாக்காதீர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தருக்கு இந்த நகைகள் ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு விக்கிரகமாக இருந்திருக்கலாம், தேவனை விட அதை ரொம்ப மதிச்சிருக்கலாம். அவங்கள பார்த்து உனக்கு எப்பவுமே அதை ஒரு விக்கிரகமாக ஐடலாக வச்சுருக்க, உனக்கு அது வேண்டாம், என்னை பின்பற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. இது அவங்களுடைய பர்சனல் அனுபவத்தை மற்றவர்களுக்கு உபதேசமாய் மாற்றி விடுகிறது. எல்லாருமே நகை போடாமல் வந்துட்டாங்கன்னா எப்படி நகை காணிக்கை எடுப்பாங்க? அதான் நகையை கழட்டி கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி கொடுத்துன்றீங்களா?
இவங்க சாதகமாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்நோக்கம் கொண்டது, அல்டீரியர் மோட்டிவ்னு சொல்லுவாங்க. ம். எல்லா போதனைகளுக்கும் பின்னால் ம். ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குங்க. ம். இவர்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி நம்ம கட்டுப்பாட்டில் வைத்துக்கணும், அல்லது ம். இவங்ககிட்ட இருந்து அதிகபட்சம் பணங்களை கொடுக்க வைக்கணும், ம். அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்கிறது தாங்க. வில்சன் நம்ம கூட இருக்கிறாரு. வில்சன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ம். நான் பைபிள் ஸ்டடியில் டேவிட் பாசனுடைய டீச்சிங்ஸை ஷேர் பண்ணுவேன், ம். நான் ஸ்டடி பைபிள் கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ம். நான் ஒரு எஜமான், நீங்கள் ஊழியக்காரன் அப்படி நான் நினைக்கல, நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு ம். என்னுடைய பிதாவினிடத்தில் நான் கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ம். வில்சனை பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஏன் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அப்போ தான் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்போ இது எல்லாமே உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். நாம் இந்த ஜனங்களை அடக்கி ஆள வேண்டும், நம்முடைய ஓ. கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும், ம். நான் ஒரு சிற்றரசராய் மாற வேண்டும், ம். என்னுடைய சாம்ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும். ம். இப்படி தான் பலர் இருக்கிறார்கள். ம். பொலிட்டீஷியனை போல பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, ம். பேசுறதுக்கு முடியாது. அதனால் அல்டீரியர் மோட்டிவ் எல்லாருக்கும் இருக்குங்க. ம். அதை விட்டுட்டு இயேசுவுக்கு நேராக நாம் கை காட்டி விட்டுட்டு நம்ம சும்மா இருந்தாவே போதுமானது தாங்க. நான் கூட என்னோட கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ. என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் பந்தக்கால் நடுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. இது பந்தக்கால் அப்படின்னா என்னது அப்படின்னு. அப்போது ஒரு பெரிய ஒரு கம்பில் வந்து மஞ்சள்லாம் தடவி குழி தோண்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி நடுவாங்க. ஓஹோ. அது என்னென்னா, அங்கே உள்ள ஊருக்கு அவங்க உள்ள வாழ்கிறவங்களுக்கு தெரியணும், இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. ஓகேங்களா. இன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுது இப்போது. அல்ல, அது பின்னால் ஏதாவது ஒரு இன்டைரக்ட் க்ளோரிஃபிகேஷன் டு சேட்டன் அல்லது ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது தாங்க. கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது தாங்க. ஓஹோ அப்படின்றீங்களா? பால் ஒரு இடத்துல சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் போய் சாப்பிட்றதுனால ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா விக்கிரகம்னு ஒன்றுமே இல்லை. ம். ஆனால் நான் விக்கிரகத்தின் கோயிலேருந்து வெளியே வரும்போது கல்லாதவர்கள், அதாவது அறியாதவர்கள், ஆண்டவரை பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளாதவர்கள் ம். என்ன இங்கேருந்து வரானேன்னு சொல்லி பார்த்து அவங்க இடரல் அடைகிறாங்க அப்படின்னா அது செய்யாமல் இருக்கிறது நல்லது ம். அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் சில விஷயங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு இடரலாக இருந்தால் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இதை இன்டென்ஷன் வச்சுக்கலாமா? எந்த இன்டென்ஷனுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுதான், அது மேட்டர்ஸுங்க. இன்டென்ஷன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆல்சோ மற்றவர்களுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது அவசியப்படுகிறது. இதை வந்து மாய்மாலம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல வந்து இவங்க வே ஆஃப் லைஃப்னு அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால இவங்க நகை போட்டிருக்காங்க, இல்ல பட்டு சேலை உடுத்திருக்காங்க, இல்ல கோட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க உண்மையான கிறிஸ்டியன்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல? ஆமாங்க, நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும். ஃபெலிக்ஸ், நீங்கள் ரொம்ப அருமையாக ம். ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது டைவர்ட் ஆனோன்னா திரும்ப ட்ராக்குக்குள்ளே அழகாக கொண்டு வரீங்க. சூப்பர் நீங்கள். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதில் இப்போ நீங்கள் சொன்னதில் பிரதர் ஸ்டான்லி பிஒய்எம் ஒரு விஷயம் சொன்னார். கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கட்டுறது எங்கே இருக்குது பைபிளில்? ம். எங்கேயும் இல்லை. இது ஏதோ ஒரு ஃபாரின் கல்ச்சர். ம். நீங்களாம் என்ன பண்ணுங்க, மா இலையை வாங்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா Correct. அது நம்ம தமிழர் பண்பாடு. ம். எல்லாரும் அந்த மாதிரி மா இலையை கட்டுறாங்க, நீங்களும் கட்டுங்க அப்படிம்பாங்க. ம். ஒரு இந்து ஃபீல் கிடைக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ம். தமிழ் ஃபீல் கிடைக்குதுன்னு நினைக்கணும், தமிழ் ம். உணர்வு கிடைக்குதுன்னு நினைக்கணும். ம். பார்வை. பார்வை. அந்த பார்வையை தான் மாற்றி யோசிக்கணும், மாற்றி பார்க்கணும். ஆமாங்க. தமிழ் சொன்னோன்னா வேற ஒரு கான்ட்ரவர்சியாக போயிடக்கூடாது. ஸோ நம்ம கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நம்மள ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடாது. இல்லை, நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்றது நம்ம பேசுகிறோம். நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய வாழ்க்கை முறையும் வந்து வேற வேற. நம்ம ம். இருக்கிற விதமாக இப்போ நம்மலாம் பாருங்கள், இன்றைக்கி கூட ஈவினிங் வந்து பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட்டோம். ம். நாம் வந்து கம்ஃபர்டபுளாக கேக்கும் ஒயின் பீட்சா பர்கர் சாப்பிட்றதோ பாஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது. நம்ம கலாச்சாரம் ரசம் சோறு, ம். சைடில் வறுத்தக்கறி, நீங்கள் அதான் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் காலையில். நம்ம இட்லி, ம். பரோட்டா, ம். கொத்து பரோட்டா, ம். சாப்ஸு, ம். இதுதான் நம்பங்க. நம்ம ஓகே. ஒரிஜினலாக இதையே சாப்பிட்டுக்கிட்டு இயேசுக்கு பிரியமாக இருக்கலாம். நீங்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் அப்பம் தான் சாப்பிட்ணும், ஆ. திராட்சை ரசம் தான் குடிக்கணும், ஓ. ஒரிஜினல் திராட்சை ரசம். ஆ. அதுலயும் ஆமா. கமாவனை கொடுக்குறீங்க. அடுத்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ம். நீங்கள் நான்லாம் அங்கிளாக இருந்தால் அங்கி தான் போடணும்,
ஆண்டியாக இருந்தால் நைட்டி போடுறாங்க. அதனால் இந்த கலா அப்புறம் நீளமாக முடி வளர்த்திக்கணும். முடி வளர்ந்தா எனக்கு அதுலேயும் பிரச்சனை. தாடி நீளமாக வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம கழுதையில் தான் போகணும். நம்ம ஸ்கூலில் நம்மளுக்கு கழுதைன்னு திட்டினது பார்த்தாதுன்னு கழுதை மேலே ஏறி சவாரி செய்யணும். இதெல்லாம் வந்து கலாச்சார மாற்றத்தை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவை. ஸோ நம்ம பைபிளில் இருக்க கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க ட்ரூத்தை, அதில் இருக்க சத்தியங்களை நம்ம எடுத்து ஆராய்ந்து. ஆமாங்க. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவ கம்யூனியன் டைமில் கீழே தான் அவங்களாம் உட்காருவாங்க. கீழே குஷன் மாதிரி போட்டு நம்ம பாயில் உட்கார்ற மாதிரி கீழே உட்காருவாங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய டேபிள் 12 பேரும் சுற்றிலும் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய டேபிள் இருக்கும். டைனிங் டேபிள் மாதிரி கீழே இருக்கும். ஒருத்தர் சாஞ்சிட்டு ரீக்ளைன்டு பொசிஷன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து உட்காந்துட்டு அவங்க பேசுவாங்க. அவங்களுடைய தோள் பகுதி டேபிள் பக்கத்துலேயும் கால் வெளியே நோக்கியும் எல்லாம் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி கம்யூனியன் எடுக்கலாங்களா? இல்ல சுத்த குலைச்சல். இல்ல அப்ப ஏசாமி அந்த கலாச்சாரத்தை மதிச்சாரா? ஆமாங்க. அவர் இருந்த கலாச்சாரத்தை அவர் மதித்தார். அங்க இருந்த வாழ்க்கை முறையை மதித்தார். இயேசு கிறிஸ்துனுடைய அப்பா இயேசு கிறிஸ்து இளம் வயதில் இருக்கும் போதே மரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு மூத்த மகனாக அவருடைய அப்பாவுடைய ப்ரொஃபஷன் அவர் எடுத்துக்கொண்டு குடும்பத்தை கொஞ்ச நாள் அவர் காப்பாற்றினார். ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கு இருந்த ட்ரெடிஷனில் தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. யூதர்கள் மறுமைகளை செய்தார். ஸோ இது எல்லாமே அவர் இருந்த கல்ச்சரை அவர் நல்லா ஃபாலோ பண்ணாருங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஸோ வந்து அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். நம்ம கிறிஸ்டியன் ஆயிட்டோன்றக்காக வந்து என்ன சொல்கிறேன், நான் வேஷ்டி கட்ட மாட்டேன், நான் ஷார்ட்ஸ் போடுவேன். நம்ம ஷார்ட்ஸ் போடுறது யூடியூபோடு நிறுத்திக்கணுங்க. உடம்புல ஏற்றிக்க வேணாம் அப்படின்றீங்களா? ஆமாம், ஷார்ட்ஸ் லென்த்தியாக போயிடும். இல்லை எல்லாரும் சொல்கிற அளவுக்கு மாறிடுறோமே. எல்லாரும் டே என்னடா நீனு கிறிஸ்தவன் ஆகிட்டியா நீனு, என்ன இப்போ உனக்கு ஃபிட் ஆகாத ஜீன்ஸை போட்டுட்ருக்க, ஃபிட் ஆகாத பேட்டை போட்டுட்ருக்க, கோட்டெல்லாம் போட்டுட்ருக்க, ரொம்ப டூ மச்சாக இருக்கேடான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி வாழ்க்கை முறை மூலமாய் ஆண்டவரை பிரதிபலிக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் முக்கியங்க. இல்லை, பொதுவாக கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கல்யாணத்தில் கோட் சூட் தான் போடுவோம். ஆமாம். யாரும் பட்டு வேஷ்டி பட்டு செட்டு போட்டு கல்யாணம் பண்ணுது. அப்போ பெண்ணுக்கு நம்ம எவ்வளோ ஆடு பாருங்க. கோட் சூட்டு மணமகனுக்கு போட்டுக்கிறது, மணமகளுக்கு ஃப்ராக் தானே போடணும். அவங்களுக்கு மட்டும் பட்டு சாரி. அப்போ நம்ம பட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போடலாம்ல, துண்டு ஒன்று தோளில் போட்டுக்கலாம்ல. ஆமாம். ஸோ நம்ம ரொம்ப இப்போ இதுதான் ஆட் மேன் அவுட்டாக இருக்குதுங்க. நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமாம். ஸோ அதுவே நம்மளை மற்றவங்கள்ட்ட இருந்து பிரித்து காட்டுது, நம்மளை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்குதுல்ல. ஆமாங்க. இதுதான் நம்ம பால் சொன்னது இன்னொரு தடவை சொல்லியிருக்கோம். யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சது நம்ம வேணும்னு பண்ணல. சில பேர் விரும்பியே கோட் போடுறாங்க. கோட் போடுறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணத்துல கோட் போடணும் ஆசையாக இருக்குது. ஆமாம், அது தப்புன்னு நம்ம சொல்ல. நானும் கோட்டு போட்டேன், நீங்களும் கோட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம இதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களை போல காண்பித்துக் கொள்வதற்காக அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறோம். ஃபெலிக்ஸுடைய பாயிண்ட் என்னன்னா, மற்றவர்கள் நம்மை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு நீ எல்லாம் நம்ம ஆளு தானடா, இங்கே நம்ம ஒன்றா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த ஆளுங்க தானே, திராவிடன் தானே, திராவிடன் தானே, தமிழன் தானே, இந்தியன் தானே, என்ன திடீர்னு ஹாய் பிரதர் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறீங்க அப்படின்றத ஒரு இதை பார்க்குறாங்க. அது உண்மைதான். நான் என்ன எடுத்துக்கிறேன் இதில் இருந்து அப்படின்னா, ஏசாமி அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து எதையுமே வந்து அவர் மீறாமல் அதுலேயும் ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சார். கரெக்ட். ஸோ அதே போல் நாமளும் நம்ம கலாச்சாரத்தோடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இதில் ஓவராக போய் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமா, கிறிஸ்தவர்கள்லாம் பிரியாணினா கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா இருக்குது. பிரியாணிடாவன் நம்ம இது வெஜிடேரியன் சைடு வரமாட்டான் அப்படின்னு. எப்படி நீங்க அப்படி சொல்றீங்களா? கிறிஸ்தவர்கள் என்ன பிரியாணி நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்ற பிரியாணி நல்லா தான் இருக்கு.
கறி குழம்பு கூட நிறைய செய்யறதில்ல. அந்த காலத்தில் ஆமா. சின்ன வயசில் கல்யாணங்கள் எல்லாம் கறி குழம்புலாம் போடுவாங்க. ம். இப்போ ஒரே ஐடியா பிரியாணி செஞ்சு போட்டுறோம். அதுவும் இல்லாமல் ஒரே கேட்டரர், ஒரே ஸ்டைலு, ம். ஒரே பிரியாணி தான். ஒருவேளை கல்யாண பிரியாணி. ஆமாம் 3 நாளைக்கு முன்னால் சாப்பிட்ட அதே பிரியாணி தான் இதுவும் இருக்குமாங்கிற டவுட் வர அளவுக்கு அதே மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிறிஸ்டின் மேரேஜ்னா ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. பிரியாணி கிறிஸ்டின் மேரேஜ் இருக்கா வா போகலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே பிரியாணி இருக்கும். நம்ம ஒரு வேளைக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லது, சொசைட்டிக்கு. கல்ச்சருடைய பார்வை, அதாவது கலாச்சார பார்வையில் நம்ம பைபிளை எடுத்து பார்க்காதபடி சத்தியத்தின் பார்வையில் பைபிளை பார்க்கும்போது நம்ம இந்த கலாச்சாரம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெருசாக இருக்காது. கரெக்ட். நம்ம பெருசுப்படுத்திக்க கூடாது. கரெக்ட். நம்ம இருக்கிற சொசைட்டியோட ஒத்து போகும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்க முடியும், மற்றவங்களையும் நம்ம ஆதாயப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பர்ஃபெக்ட்லி ரைட்டுங்க. இது எப்படி சொல்லலாம்னா கலாச்சாரத்தையும் வேதத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம்னு தோணுது. குழப்பிக்க வேண்டாம். ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆமாங்க. கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ணுறோம். ஆமா. ஆசைப்பட்டதை பண்ணிட்டு போவோம். பெண்களுக்கு பட்டு சாரி மட்டும்தாங்க நம்ம வழக்கம். ம். அப்புறம் மேலே ஒரு கிரீடம், ம். ஒரு வெயில், இதெல்லாம் போட்டு அங்கேயும் அந்த கலாட்டெல்லாம் நடக்குது. சரி ஆமா. சரி சரி. இன்னைக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி. ரொம்ப நம்மளுடைய பழைய நம்ம கல்யாணத்தெல்லாம் யோசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம யோசிச்சு பார்க்குறீங்க? ஆமா. பரவாயில்ல. எப்படி நம்ம கலாச்சாரத்தை வச்சு மற்றவங்கள கலாய்க்க கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அவங்க அதை பெருசுப்படுத்தாம சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அதுதான் கரெக்டுங்க. பெர்ஃபெக்ட். பிரதர், சிஸ்டர், இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் போட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் பாதியிலே போயிருந்தீங்கன்னா அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் கேட்டதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காட் பிளஸ் யூ. God bless you.